வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸில் ஈஸியான எக் ட்ரை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வடைச்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு ரெண்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வணக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த லெவலில் வெங்காயம் வணங்கிடும். இந்த லெவலில் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் சிக்கன் பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் வர அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் சீரகத்தூள் லைட்டாக மேலாப்பில் தூவி விடுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெப்பரில் தூவும்ல அந்த மாதிரி லைட்டாக மேலாப்பில் தூவி விட்ருங்க. அவ்வளோதான். இதை நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஆனால் ஃபஸ்ட்டு நல்லா வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா வேக, அப்போ தான் பச்சை ஸ்மெல் போகும். நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லா வெந்தக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் 2 உள்ளங்காய் அளவுக்கு தண்ணி எடுத்து சும்மா தொளிச்சு விடுங்க. தண்ணியில் ஊற்றலாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உள்ளங்காய் அளவுக்கு தண்ணி எடுத்து தொளிச்சு மட்டும் விட்டால் போதும். நம்ம இலையெல்லாம் தொளிப்போம்ல அந்த மாதிரி தொளிச்சு மட்டும் விடுங்க. விட்டக்கப்புறம் இந்த வடைச்சட்டியோட பேஸ், அதாவது அந்த வடைச்சட்டி உள்ள ரவுண்டாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இதை ரவுண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தான் முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். நல்லா ரவுண்ட் பண்ணி விட்டக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும்னு பார்த்து நீங்கள் அந்த மாதிரி டிசைனில் வச்சு உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இந்த வாட்டி ட்ரையாங்கிள் ஷேப் தான் பண்ணுறேன். எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஏன் பண்ணுறேன்னா 3 முட்டை எடுத்துருக்கனால ட்ரையாங்கிள் ஷேப்பு. இதே 4 முட்டை எடுத்தேன்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுவாங்கள்ல, 4 மூலைக்கும் 4 முட்டை அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை 5 முட்டைனா ஃப்ளவர் மாதிரியும் பண்ணலாம். நடுவில் 1 ஊற்றிட்டு 4 மூலைக்கு 4 போடலாம். இந்த ரெசிபி வெறும் 5 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்கு அப்புறம் இதை சமைக்கிறதுக்குமே சேர்த்து 5 மினிட்ஸ் தான் ஆகும். இது என் ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரட் ரெசிபி. அப்புறம் லைட்டாக பெப்பர் தூவி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா தூவி விட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் வச்சிடலாம். இதுக்கப்புறம் மூடி போட்டு கரெக்டாக 1 மினிட் வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பாயிலாக வேணும்னா 1/2 மினிட்டு. எனக்கு ஆஃப் பாயிலாக பிடிக்காது, ஃபுல் பாயிலாக தான் இருக்கணும்னா 1 மினிட். கடைசியில் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். எனக்கு அந்த மேலே ஒயிட்டாக இருக்கிறது பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக இருந்தால் தான் சாப்பிட தோணும். அதனால் நான் திருப்பி போட்டுக்கிறேன். அப்போ தான் வடைசட்டியில் இருக்க காரம் லைட்டாக அதில் ஏறும். திருப்பி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேகலாம் வைக்கணும்னு அவசியமெலாம் இல்லை. திருப்பி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி சப்பாத்தி, தோசை, இல்லை சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.